ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்கள்ல நம்ம வாங்க ஜெபிக்கலாம் என்ற தலைப்புல பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம யாருக்காகலாம் ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா பாருங்க, 2 குறிப்பு. அதுல ஒண்ணு சிறு குழந்தைங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இரண்டாவது, வீட்ல பாருங்க ஆசீர்வாதம் வருது, தங்கவே மாட்டேங்குதுங்க, நிறைய சம்பாதிக்கிறோம், இது மாதிரி பாருங்க நிறைய பேர் சொல்றாங்க. அப்போ 2 விதமான ஜெப குறிப்புகளுக்காக இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒண்ணு பாருங்க, ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்காக ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் ஆண்டவரை மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த வாங்க ஆண்டவரை ஜெபிக்கலாம் என்ற தலைப்புல நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஜெப குறிப்புல அநேக பேர்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படுறாங்கப்பா. நீங்க ஆண்டவரே சிறு பிள்ளைங்களுக்காக ஜெபிக்க சொன்னீங்கப்பா. சிறு குழந்தைகள் ஆண்டவரே, அநேக குழந்தைகள் ஆண்டவரே இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. நீங்க ஆண்டவரை நினிவே பட்டணத்துல சொல்றீங்க, வலது கையுக்கும் இடது கையுக்கும் வித்தியாசம் தெரியாத குழந்தைங்க இங்க இருக்காங்க, அந்த தேசம் அழியக்கூடாதுன்னு சொல்லி நீங்க ஆண்டவரே யோனான அனுப்புறீங்க. அந்த இடத்துல கண்டிக்க சொல்றீங்களே தவிர நீங்க அழிக்க சொல்லல. ஏன்னா அழிக்க சொன்னீங்க, ஒரு கண்டிப்புக்காக சொன்னீங்களே தவிர, ஆனா அழிக்க நீங்க மனதுள்ள தேவன் அல்ல, நீர் இரக்கமுள்ள தேவனா இருக்கீங்கப்பா. அப்போ வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத குழந்தைங்க இந்த உலகத்துல எவ்வளோ பேர் ஆண்டவரே கண்ணீரோடும் பசியோடும் வேதனையோடும் இருக்காங்கப்பா. அவங்களுக்கு சரியான அன்பு, சரியான போஷாக்கு, சரியான ஆண்டவரே உறவுகளும் கிடைக்காத பட்சத்துல அவங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தன்னுடைய இறுதிய வேண்டுதல ஆண்டவரே யார்கிட்ட சொல்றதுன்னு சொல்லி ஏங்குறாங்கப்பா. அந்த குழந்தைங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த உலகத்துல இன்னைக்கு மீடியான்னு ஒண்ணு வந்து தன்னுடைய குழந்தைங்க கிட்ட கூட யாருமே சரியா பேசுறது இல்ல. எல்லாருமே அவங்க கையில செல்போனோ இன்டர்நெட்டோன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க இந்த உலகத்துல குழந்தைங்க அன்புக்காக ஏங்குறாங்கப்பா. அந்த குழந்தைங்க தன் தாயின் இடத்துல, தகப்பன் இடத்துல, சகோதரின் இடத்துல அன்பு கிடைக்குமா, எங்கிட்ட பேசுவாங்களா, அன்பா பார்த்துப்பாங்களான்னு சொல்லி ஏங்கி கொண்டு இருக்காங்கப்பா. அந்த சிறு குழந்தைங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்கும் போது எதிர்காலமே ஆண்டவரே ஒரு அன்புள்ள ஜெனரேஷனை கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட ஆண்டவரே பிள்ளைங்களுக்காக நாங்க வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அன்பு கிடைக்கட்டும்பா. சிறு வயது முதல் கொண்டு ஏக்கங்களோடு ஆண்டவரே அவங்க வாழாதபடிக்கு தன்னுடைய ஏக்கத்தெல்லாம் என்னோட பெற்றோர்கள், என்னுடைய சகோதரர்கள் மாற்றி தருவாங்கன்ற தன்னம்பிக்கை நீங்க கொண்டு வர உதவி செய்யுங்கப்பா. அவங்கள ஆண்டவரை நீங்களே சொல்லியிருக்கீங்க, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறத தடை செய்யாதன்னு சொல்லி. ஏன்னா சிறு பிள்ளைங்களை வச்சு ஆண்டவரே நீங்க எதிர்காலத்தையும் ஊழியத்தையும் வச்சிருக்கீங்கப்பா. இந்த உலக எதிர்காலமே ஏசப்பா அவங்க கையில இருக்கு. அதனால அவங்கள நீங்க உங்களுடைய ராஜ்யத்தை சொல்லி கொடுத்து அவங்கள வழிநடத்த ஆசைப்படுறீங்க. உங்களுடைய ராஜ்யத்தை சொல்லி கொடுக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை அனுப்பி சிறு பிள்ளைகளை வழிநடத்த உதவி செய்யுங்கப்பா. இந்த நேரத்துல அவங்களுடைய கண்ணீர்கள், கவலைகள், தேவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவரை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் அவர்களுடைய எல்லாவித தேவைகளையும் சந்தித்து அவர்களை மன மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள சந்தோஷத்தின் ஆவியானவரை நாங்கள் அழைக்கிறோம். அவங்கள பிள்ளைங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து அவங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இப்பொழுது 2வது குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். 2வது குறிப்பு பாருங்க, ஐஸ்வர்யம் தங்கணும். ஆண்டவரே இந்த நேரத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நிறைய இடங்கள்ல கேள்விப்படுறது ஒண்ணுதான், சம்பாதிக்கிறோம் ஆனா வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்குள்ள அதை அப்படியே வட்டி கட்டுறதுக்கும், அப்படியே வாடகை கட்டுறதுக்கு, அப்படியே எல்லா செலவுக்கும் போயிட்டு மிச்சம் மீதி கொஞ்சம் இருக்கிறது மாச கடைசி வரைக்கும் எங்களால நடத்த முடியல, அந்த ஆசீர்வாதத்தை ஏன் தங்க மாட்டேங்குதுன்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்கப்பா. தகப்பனே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி. ஐஸ்வர்யத்தில் சம்பூர்ண தேவனாய் இருக்கிற நீங்க ஏசப்பா, ஐஸ்வர்யம் தங்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. வீட்டுல எப்பொழுதும் ஆண்டவரே ஐஸ்வர்யம் தங்கலையேன்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் நல்லா சம்பாதிக்கிறோம் ஆனா தங்க மாட்டேங்குதே, எதையுமே சேர்த்து வைக்காம நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமான்னு சொல்லி கேள்விக்குறியில இன்னைக்கு அநேக பேர் இருக்காங்க. ஏன்னா விக்கிற விலைவாசியும் அதிகமாயிடுச்சு, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் ஆடம்பர வாழ்க்கையாயிடுச்சு. இன்னைக்கு எல்லாத்துக்குமே செலவு பண்ணி மிச்சம் நின்னாதானே இந்த பொருளெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணுன்ற நிலையில இருக்கிறோமேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே பொருட்கள் மீதும் கண்ட செலவுல ஆண்டவரே போயிடுதேன்னு சொல்லி மனசுல ரொம்ப ஏக்கத்தோடு இருக்கிற குடும்பம் நடத்துற ஒவ்வொரு நபர்களும் ஆண்டவரே புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்க வாழ்க்கையில மிச்சம் எடுக்கிற ஆசீர்வாதத்தை என் தேவன் கொடுப்பீராக. 5 அப்பம் 2 மீனை வச்சு ஆண்டவரை நீங்க ஆசீர்வதித்து 5000 பேருக்கு போஷித்து மிச்சம் 12 கூடை மீட்க செய்த தேவன். நீங்க கொஞ்சத்துல கூட ஆண்டவரை மிச்சம் தங்குற ஆசீர்வாதத்தை வைப்பன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே தகப்பனே. இப்போ நாங்க பார்க்கும்பொழுது எலியாவினோட வாழ்க்கையில பார்க்கும்பொழுது சாரிபாத் வீட்டுக்கு போகும்போது
ஒரு கைப்பிடி மாவும் கலசத்துல கொஞ்சம் எண்ணெயும் தான் இருந்துச்சு. ஆனா பெரிய ஆசீர்வாதம் எப்படின்னா 3 வருஷமா எடுக்க எடுக்க குறையாம இருந்துச்சுன்னு பாக்குறோம். அப்போ அந்த ஆசீர்வாதமும் என் தேவனால தான் முடிஞ்சுது. அப்போ நீங்க ஆண்டவரே இந்த கொஞ்சம் பணம் தான் வருது, இதை வச்சு நான் எப்படி மெயின்டைன் பண்றேன்றவங்க ஒரு ரகமா இருக்காங்க. இன்னொருத்தவங்க நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனா தங்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. ஆனா எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா இருந்தாலும் பலம் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் நான் ஆசீர்வதிப்பது லேசான காரியம்னு சொன்னீங்களேப்பா. நீங்க அப்படியே ஆசீர்வதித்து அவங்க வீட்டுல ஐஸ்வர்யம் தங்கட்டும். வருகிற நாட்கள்ல என் தேவன் ஆசீர்வதித்ததுக்கு பலனை ஆண்டவரே அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. அவள் தலைமுறைகளுக்கு சேர்த்து வைக்கிற ஐஸ்வர்யம் தங்கட்டும் ஆண்டவரே. 1000 மடங்கு கோடி மடங்கு ஆசீர்வாதம் அவர்களுக்கு தங்குவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. தேவனுக்கு கொடுக்கக்கூடியதும் ஆண்டவரே ராயனுக்கு கொடுக்கிறதை கொடுத்து விட்டு ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்க 2 விதமான ஆசீர்வாதம் என்று. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துல 10ல் 1 தசம பாகத்தை எடுத்து தேவனுக்குரிய பங்கை நாங்கள் வைத்து எங்களுக்குரியதை நாங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிற சுவாமி. பலப்படுத்துங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.